இந்த வீடியோவோட கண்டென்ட் என்ன அப்படின்னா நம்ம வாரம் பார்க்கக்கூடிய வீக்லி ஹிந்தி வீடியோஸ் தான். இது வரைக்கும் நாம் 14 வீக்லி ஹிந்தி வீடியோஸ் போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் வீக்லி ஹிந்தி வீடியோஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இது நம்மளோட 15வது வீடியோ, பார்ட் 15. வாங்க நேரே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக நாம் பார்க்க போகிற 3 தமிழ் வார்த்தைகள் என்னென்னா கோழை, முட்டாள், புத்திசாலி. இந்த 3 தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டாக நாம் பார்க்க போகிறது கோழை. கோழை கோழை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் காயா காயார். அவன் ஒரு கோழை, அவன் ஒரு கோழை அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா வ காயக வ காயக. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது முட்டாள். முட்டாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பெவகூஃப் பெவகூஃப். முட்டாள்தனமாக பேசாதே முட்டாள்தனமாக பேசாதே அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா பெவகூஃப் ஜெய்சா பாத் மத் கரோ பெவகூஃப் ஜெய்சா பாத் மத் கரோ. பெவகூஃப் அப்படின்னா முட்டாள், ஜெய்சே அப்படின்னா அதே போல் அப்படின்னு அர்த்தம், பாத் மத் கரோ அப்படின்னா பேசாதேன்னு அர்த்தம். முட்டாள்தனமாக பேசாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு பெவகூஃப் ஜெய்சா பாத் மத் கரோ அப்படின்னு சொல்லணும். அடுத்ததான் புத்திசாலி. புத்திசாலி புத்திசாலி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா புத்திமான் புத்திமான். நான் புத்திசாலி நான் புத்திசாலி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மே புத்திமான் ஹூ மே புத்திமான் ஹூ அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நான் அர்த்தம், புத்திமான் அப்படின்னா புத்திசாலி. ஸோ நான் புத்திசாலி அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா மே புத்திமான் ஹூ அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்ததாக நாம் ஹிந்தியில் படிக்க போகிற 3 தமிழ் வாக்கியங்கள் அழகாக இல்லை, அழுக்காக உள்ளது, குப்பையாக உள்ளது. இந்த 3 தமிழ் வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக அழகாக இல்லை. அழகாக இல்லை அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சுந்தர் நகி சுந்தர் நகி. நான் அழகாக இல்லை நான் அழகாக இல்லை அப்படின்னு சொல்லணும்னா மே சுந்தர் நகி ஹூ மே சுந்தர் நகி ஹூ. மே அப்படின்னா நான், சுந்தர் நகி அப்படின்னா அழகாக இல்லை. ஹூ அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அது நான் அப்படின்னு சொல்கிறதுனால முடியும் போது ஹூன்னு சொல்லணும். அதே இது நீ அழகாக இல்லை அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா தும் சுந்தர் நகி ஹோ தும் சுந்தர் நகி ஹோ. அந்த ஹோ அப்படின்னு முடிகிறது நீ அப்படின்னு தொடங்கினதுனால அப்படி முடியுது. நான் அப்படி தொடங்கினா ஹூன் அப்படின்னு முடியும், நீ அப்படின்னு தொடங்கினா ஹோ அப்படின்னு முடியும். அடுத்ததா அழுக்காக உள்ளது. அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கந்தா ஹே கந்தா ஹே. கந்தா அப்படின்னா அழுக்குன்னு அர்த்தம். இந்த இடம் அழுக்காக உள்ளது இந்த இடம் அழுக்காக உள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ய ஜகா கந்தா ஹே ய ஜகா கந்தா ஹே. ய அப்படின்னா இந்த அப்படின்னு அர்த்தம். ஜகா ஜகாக்கு இடம்னு சொல்லுவாங்க. கந்தா ஹே அப்படின்னா அழுக்காக உள்ளது. ஸோ இந்த இடம் அழுக்கா இருக்குது அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா ய ஜகா கந்தா ஹே அப்படின்னு சொல்லிக்கலாம். குப்பையாக உள்ளது. குப்பையாக உள்ளது அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கச்சரா ஹே கச்சரா ஹே. கச்சரா அப்படின்னா குப்பைன்னு அர்த்தம். குப்பையாக உள்ளது அதனால் நாற்றம் அடிக்கிறது. குப்பையாக உள்ளது அதனால் நாற்றம் வருகிறது அப்படின்னு நமக்கு சொல்லணும்னா கச்சரா ஹே இஸ்லியே பத்பு ஆ ரஹா ஹே. கச்சரா ஹே இஸ்லியே பத்பு ஆ ரஹா ஹே அப்படின்னு சொல்லணும். கச்சராக அப்படின்னா குப்பையாக உள்ளது, இஸ்லியே இஸ்லியே அப்படின்னா அதனால்னு அர்த்தம். அடுத்ததா நாற்றம் அடிக்கிறது அல்லது நாற்றம் வருகிறது அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பத்பு ஆ ரஹா ஹே பத்பு ஆ ரஹா ஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ குப்பையாக உள்ளது அதனால் நாற்றம் அடிக்கிறது
அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க? கச்சராக இஸ்லியே பத்பு ஆரகாக அப்படின்னு சொல்லணும். இப்போ நாம் ஹிந்தியில் படிக்க போகிற 3 தமிழ் வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசை, லாபம், நஷ்டம். இந்த 3 தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். நாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வார்த்தை ஆசை. ஆசை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா இச்சா. இச்சா எனக்கு ஆசையாக உள்ளது, எனக்கு ஆசையாக உள்ளது அப்படின்னு சொல்லணும்னா முஜே இச்சா ஹே, முஜே இச்சா ஹே அப்படின்னு சொல்லணும். முஜே அப்படின்னா எனக்குன்னு அர்த்தம். இச்சா, இச்சானா ஆசைன்னு நம்ம பார்த்தோம். உள்ளது அதுக்கு ஹைன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ஆசையாக உள்ளது அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா முஜே இச்சா ஹே அப்படின்னு சொல்லணும். அடுத்ததா லாபம். லாபம் அப்படின்னு சொல்லணும்னா லாப். லாப் இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்கணுன்னா இன்னைக்கு அதிகமாக லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆஜ் அதிக் லாப் மிலா ஹை. ஆஜ் அதிக் லாப் மிலா ஹை அப்படின்னு சொல்லலாம். ஆஜ் அப்படின்னா இன்னைக்குன்னு அர்த்தம். அதிக், அதிக்னா அதிகம்னு அர்த்தம். லாப், லாப்னா லாபம். இதில் பார்த்துக்கோங்க, அதிகம்னு சொல்கிறதுக்கு அதிக்னு சொல்லணும் ஹிந்தியில், லாபம்னு சொல்கிறதுக்கு லாப். ரெண்டுமே கொஞ்சம் சிமிலராக வருது பார்த்தீங்களா? இதை ஈஸியாக படிச்சுக்கலாம் ஹிந்தியில். கிடைச்சிருக்கு, கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு மிலா ஹே, மிலா ஹே. ஸோ இன்னைக்கு அதிகமாக லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது பெருமையாக சொல்லணும்னா ஆஜ் அதிக் லாப் மிலா ஹே அப்படின்னு சொல்லிக்கோங்க. அடுத்த வார்த்தை நஷ்டம். நஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் நுக்சான், நுக்சான் அப்படின்னு சொல்லணும். லாபத்துக்கு பார்த்த மாதிரியே இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இன்னைக்கு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு, அதாவது இன்னைக்கு ரொம்பவே நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது சொல்லணும்னா ஆஜ் பௌத் நுக்சான் ஹோ கயா ஹை. ஆஜ் பௌத் நுக்சான் ஹோ கயா ஹை. ஆஜ் அப்படின்னா இன்னைக்குன்னு பார்த்தோம். பௌத், பௌத் அப்படின்னா ரொம்பவே அப்படின்னு அர்த்தம். நுக்சான், நுக்சான்னா நஷ்டம்னு பார்த்தாச்சு. ஹோ கயா ஹை அப்படின்னா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு ரொம்பவே நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு சொல்லணும்னா ஆஜ் பௌத் நுக்சான் ஹோ கயா ஹை அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்ததாக நாம் படிக்க போகிற 3 ஹிந்தி வாக்கியங்கள் என் கூடவா, திரும்பிப்பார், முன்னாடி போ. இந்த 3 வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படின்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்டா என் கூடவா. என் கூடவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா மேரே சாத் ஆவோ, மேரே சாத் ஆவோ. மேரே அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். கூட, கூடைக்கு ஹிந்தியில் சாத். ஆவோனா வா. ஸோ நம்ம கூட யாராவது வரணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லணும்னா என் கூட வா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மேரே சாத் ஆவோ அப்படின்னு சொல்லிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வாக்கியம் என்னென்னா திரும்பிப்பார். திரும்பிப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மோட்கர் தேக்கோ, மோட்கர் தேக்கோ. மோட்கர் அப்படின்னா திரும்பி அல்லது வளைஞ்சி அந்த மாதிரி மீனிங். பார் அதுக்கு தேக்கோ. ஸோ திரும்பிப்பார் அப்படின்னு சொல்லணும்னா மோட்கர் தேக்கோ, மோட்கர் தேக்கோ. யாராவது நம்மக்கிட்ட சொல்லுவாங்க தெரியுமா பின்னாடி திரும்பி பாரு, அதுக்கு அவங்க ஹிந்தியில் சொல்லணும்னா மோட்கர் தேக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற வாக்கியம் என்னென்னா முன்னாடி போ. முன்னாடி போ இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆகே ஜாவோ, ஆகே ஜாவோ. ஆகே அப்படின்னா முன்னாடின்னு அர்த்தம். ஜாவோனா போ. அப்போ முன்னாடி போ அப்படின்னு சொல்லணும்னா ஆகே ஜாவோ, ஆகே ஜாவோன்னு சொல்லிக்கலாம். இந்த வாக்கியம் மோஸ்ட்லி குழந்தைங்கள்லாம் பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கும்போது பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க தெரியுமா முன்னாடி போ அப்படின்னு, அந்த இடத்துல யூஸ் ஆகும். ஸோ நம்ம குழந்தைகிட்ட ஆகே ஜாவோ, ஆகே ஜாவோ அப்படின்னு சொல்லலாம் ஹிந்தியில். இந்த வாரத்துக்கான கேள்வி நேரத்தில் 4 கேள்விகள் இருக்குது. அந்த 4 கேள்விகளுக்கும் கரெக்டான ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த 4 கேள்விகள் என்னன்னு ஸ்க்ரீனில் பாருங்க. முதலா வீரன், இரண்டாவது பேராசை,
மூன்றாவது மறந்து விடாதே, நான்காவது கிழிந்து இருக்கு. இந்த 4 கேள்விகளுக்கும் கரெக்டான பதிலளிங்க. இந்த மாதிரியே உங்களுக்கும் ஈஸியாக ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசை இருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.